திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவிலில் சிவபெருமான் திருநடனமாடிய பஞ்சசபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரால் திருநெல்வேலி பதிகம் பாடப்பெற்றது. பல்வேறு சிறப்புகள் பெற்று இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. சிறப்பாக மார்கழி மாதத்தில் நடராஜருக்கு நடைபெறும் திருவாதிரை பெருந்திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாயிற்று. திருவிழாவினை முன்னிட்டு 10 நாட்கள் நடராஜர் சன்னதியில் ஹோமங்கள் வளர்த்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதிகாலையில் பெரிய சபாபதி சன்னதியில் மாணிக்க வாசகரை எழுந்துருள செய்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று நடன தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் 10ஆம் திருநாளான இன்று அதிகாலையில் தாமிர சபையில் சிவபெருமான் நடன காட்சியான ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. சிவபெருமானின் திருநடன காட்சியை காண நெல்லையப்பர், அன்னை காந்திமதி அம்பாள், 63 நாயன்மார்கள், பாண்டிய மன்னன் ஆகியோர் தாமிர சபை முன்பு எழுந்துருளினர். முதலில் நடராஜர் உடனுரை சிவகாமி அம்பாளுக்கு அதிகாலை 1 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கண்ணாடி முன் பசு தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து தாமிர சபையில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து ஸ்ரீ நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் ஓதுவா மூர்த்திகள் திருவம்பாவை பாடல்களை இசையுடன் பாட திருவம்பாவை தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம், நடராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது. தாமிர சபை முன்பு நாதஸ்வரம் இசைக்க, கைலாய வாத்தியங்கள் முழங்கிட, வேதங்கள் ஓத, பஞ்சபுராணம் பாடியபடி 11 முறை ஸ்ரீ நடராஜர் திருநடனம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை தரிசித்தனர். பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமாக திருவாதிரை களி வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். நமசிவாயவே பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கிசைத்து மின்னார் செஞ்சடை மேல் விழிகொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழவாடிகள் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, தில்லையில் ஆடிய பாலா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, அருளையில் ஆடிய நாதா. தாண்டவம் சிவதாண்டவம், சிதம்பர ஈஸ்வரனின் தவ தாண்டவம். தாண்டவம் தாண்டவம் சிவதாண்டவம், சிதம்பர ஈஸ்வரனின் தவ தாண்டவம். சிவராத்திரியில் ஆடும் அருள் தாண்டவம், சிவராத்திரியில் ஆடும் அருள் தாண்டவம். ஈசன் அடியவர்க்கு முக்தி தரும் தவ தாண்டவம், ஈசன் அடியவர்க்கு முக்தி தரும் அற்புத தாண்டவம். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தலமான குற்றாலம் சிவதலத்திலும் சிறப்பாக விளங்குகின்றது. அருள்மிகு திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் இங்கு அமைந்துள்ளது. இது பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள 14 சிவாலயங்களில் மிகவும் பழமையானதாகும். இறைவன் திருக்குற்றாலநாதர், இறைவி குழல்வாய் மொழி. தல விருட்சமாக குறும்பலா மரம் விளங்குகிறது. மேலும் இது 64 சக்தி பீடத்தில் தரணி பீடமாக பராசக்தி பீடம் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்புகள் பெற்ற தலத்தில் நடராஜ பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள 5 சபைகளில் ஒன்றான சித்திர சபை கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்றது. மேற்கூரை முழுவதும் செப்பு தகட்டால் வெய்யப்பட்டு சபாபதி மண்டபமும், உள்பகுதி முழுவதும் அழகிய மூலிகை வர்ணத்தால் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. சிறப்புகள் வாய்ந்த குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலின்
திருவாதிரை திருவிழா கடந்த 4ஆம் தேதியன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய அம்சமான தாண்டவ தீபாராதனை வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களை இயற்றும் தாண்டவமாகவும் பிரபஞ்ச இயக்க நடனமாகவும் போற்றப்படுகிறது. இந்த நடனத்தினை சிதம்பரத்தில் சிவபெருமான் ஆடினார் என்பது ஐதீகம். பல அடுக்குகளை கொண்ட தீபாராதனை தட்டை நடனமாடியபடியே இறைவனுக்கு ஆராதனை காட்டுவது தாண்டவ தீபாராதனை எனப்படும். ஓதுவா மூர்த்திகள் திருவம்பாவை பாடல்களை இசையுடன் பாடினர். இந்த தாண்டவ தீபாராதனை குற்றாலத்தின் பிரசித்தி பெற்ற வைபவங்களில் ஒன்றாகும். எனவே அதிகாலையிலேயே காண பக்தர்கள் குழுமியிருந்தனர். முதலில் சித்திர சபையிலும் பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள திரிகூட மண்டபத்திலும் இந்த தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
नमोऽस्येभ्यो नमः विद्येभ्यः सर्वः ओम वो नमः नमः आसीनेभ्यो नमः शयानेभ्यः सर्वः ओम वो नमः स्वभवभ्यो नमः नमो रतिभ्यो नमः
கோடி புனிதம் சிவலிங்கார்ச்சனாத்மனம் शिवागम स्तोत्र प्रिये शिवागम स्तोत्रम वदारया ओम पुण्यवेद्यगेह मध्यगलिरे पट्टादिगे चासने स्वस्थ அங்கே இது இருக்கும் அங்கே ஒரு பக்கெட் இருக்காது அந்த ஒரு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு அருள்மிகு அபித குஜலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நடராஜ பெருமானுக்கு ஆருத்ர அபிஷேக பெருவிழாவில் 40 கிலோ திருநீர் 40 லிட்டர் பால் உட்பட 16 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை 40 லிட்டர் பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரை நடராஜ பெருமானுக்கு பலவித மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் திருவாதிரை களி பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆருத்ரா அபிஷேக பெருவிழாவினை முன்னிட்டு திருக்கோவிலில் பூக்களால் வண்ண கோலமிட்டு வண்ணமிகு மின் ஒளியால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பெண் பக்தர்களின் கோலாட்டம், நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சி திருமுறை கழகம் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே, கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவே ரிஷபம் ஏறி புவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே, அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே, உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே. பெருமானே, பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே, ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமானே, பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமானே, ஜோதி ரூபமானவனே சிவநாதனே, ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே, ஜோதி ரூபமானவனே சிவநாதனே, ஆதியந்தமில்லாத அக்னிலிங்கனே, கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே, அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே, கற்பூர ஒளியினில் காணும் லிங்கமே, அருணைமலை அமர்ந்த அமிர்தலிங்கமே, அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே, உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே. நம சிவாய வாழ்க, நாதத்தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ ஓ.
மதுரை மாவட்டம் திருவேடகம் அருள்மிகு ஏடகநாதர் சிவன் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தினை முன்னிட்டு ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடராஜர் மற்றும் சிவபெருமானின் சிவகாமி அம்பாள் மாணிக்க வாசகருக்கு பக்தர்களால் சிறப்பு அர்ச்சனை பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதேபோல இன்று அதிகாலை திருவேடகம் ஏடகநாத சுவாமி கோவிலில் உள்ள நடராஜர் சிவகாமி அம்பாள் மாணிக்க வாசகருக்கு திருமஞ்சனம், பால், தயிர், சந்தனம் உட்பட 11 அபிஷேகம் செய்து திருவம்பாவை பாராயணம் பாடினார்கள். சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோமாதா பூஜையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிறப்பு அர்ச்சனை பூஜைகள் நடந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. அதிகாலை 5 மணி முதல் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நடராஜனை வழிபட்டனர். தொடர்ந்து காலை 7 மணி அளவில் நடராஜர், சிவகாமி அம்பாள், மாணிக்க வாசகர் ஆகியோர் வீதி உலா நடைபெற்றது. பரசுராம பட்டர் பூஜைகள் செய்தார். ஓதுவார் திருவம்பாவை பாடினார். சோழவந்தான், வாடிப்பட்டி, திருவேடகம், தென்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல சோழவந்தான் பிரளயநாதர் சிவன் கோவிலில் தென்கரை அகிலாண்டேஸ்வரி சமேது மூலநாத சுவாமி கோவிலில் உள்ள நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மதுரையில் மே 28ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் மதுரையில் பண்டரிபுரம் என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட ராம சங்கீர்த்தன கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள் என்று மதுரை ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் சுவாமி ராமானந்த சரஸ்வதி தெரிவித்தார். இது மதுரை டிவிஎஸ் நகர் ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் சுவாமி ராமானந்த சரஸ்வதி செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த பாகவத மேளா என்றால் சங்கமம். அவ்வளவு பாகவதர்களும் பகவன் நாமா செய்யக்கூடிய அவ்வளவு பேரையும் இந்த மேளாவுக்கு அழைத்து நாம சங்கீர்த்தன நிகழ்வானது, பக்தி சங்கீதமானது 5 நாட்களுக்கும் நடைபெற உள்ளது. விசேஷமாக நவச்சண்டி ஹோமம் லோகக்ஷேமத்துக்காக இந்த நிகழ்வு எல்லாமே உலகத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகவன் நாம மேளாவானது ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறப்பாக அவர் சொன்னது போல காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் மே மாதம் 28 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரையும் சொன்ன மாதிரி அவ்வளவு பாகவதர்கள், பக்தர்கள் எல்லோரும் ஒருங்கே கூடி ஒரு 1000 பேருக்கு மேலே வருவார்கள். டெல்லி, பாம்பே அவ்வளவு ஊர்லேருந்தும் எல்லா பாகவதர்களும் வரா. அதை ரசிக்கக்கூடிய பக்தர்களும் எல்லோரும் கூடி இங்கே தினமும் அன்னதானம் மற்றும் 108 சுவாசினிகள் பூஜை, சாலக்கிராம பூஜை செய்து எல்லோருக்கும் சாலக்கிராமம் கொடுத்து பஜனை விடாது நைட்டு காலம்பரிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த நாம சங்கீர்த்தன நிகழ்வானது நடைபெற உள்ளது. இது எல்லாம் மீனாட்சி கல்யாணம். இதனுடைய மெயின் இதாக சண்டிகோமத்தன்னைக்கு ஈவினிங்கு நம்ம மதுரை க்ஷேத்திரம், ஹாலாஸ்ய க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய மீனாட்சியினுடைய இந்த மீனாட்சி பட்டினத்தில் அன்று மாலை மீனாட்சி கல்யாணமும், அதைத் தொடர்ந்து ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம் என்ற நிகழ்வுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதியுடன் இந்த நிகழ்வானது பூர்த்தியாக உள்ளது. இதில் பக்த ஜனங்கள் யாவரும் கலந்து கொண்டு அவரவர்கள் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஜெகன்மாதா ராஜராஜேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் சத்குருநாதனுடைய அனுகிரகத்தையும் வேண்டி யாவரையும் இந்த மேளாவிற்கு வரவேற்கின்றோம். மதுரையில் பண்டரிபுரம் என்ற நிகழ்வும் உள்ளது. பண்டரிபுரத்தில் எப்படி பாண்டுரங்கனுக்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகிறதோ அதேபோல் இங்கே இந்த பண்டரிபுரம் மாதிரியே ஒரு செட்டிங்ஸ் போட்டு பாண்டுரங்கனை வச்சு அங்கே பூஜை பண்ணக்கூடிய அதே அங்கே உள்ள பண்டான்னு சொல்லுவாங்க, இங்கே பக்தர்கள்னு சொல்லுவாங்க. அங்கே மகாராஷ்டிராவில் பண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடியவர்களே வந்து இங்கே பாண்டுரங்கனுக்கு தினப்படி பூஜையானது நடந்து பக்தர்கள் அனைவரும் ஆன்மீக பெருமக்கள் யாவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பகவன் நாம பிரச்சார மண்டலி சார்பிலும்
ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீட்டத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நாராயண் நாராயண் நாராயண். வரவங்க எல்லாமே அபோவ் 70, 80 தான். பாம்பே, டெல்லி, துபாய் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. பசங்க அழிச்சுன்னு வர மாட்டாங்க. அதனால் சம்மரில் ஒரு டூர் மாதிரி காசு இல்லாத ஒரு டூர், பக்தி டூர் அவ்வளோதான். வியாபாரம் கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு இலவசம் தான். சாப்பிடணும் வர பக்தாளுக்கும் இலவசம் தான் சாப்பாடு எல்லாமே. அதனால் நிறைய பேர் கலந்துக்கணும், இதை அனுபவிக்கிறேன்னு ஆசையோட தான். சாமிஜி, பிராமணர்களாக மட்டும் இருக்கிற மாதிரி இந்துக்கள் யாருன்னா எல்லாமே வரலாம். எல்லாம் இந்த பூஜையினுடைய நோக்கம் என்ன சாமி? உலக அமைதி, உலக அமைதி எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்று, லோகக்ஷேமத்திற்காக உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும், யாவரும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்லுவார்கள். அதேபோல் இந்த உலகத்தில் யாவரும் ஒன்றாக இருந்து எல்லோரும் நலனாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும், எல்லோரும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. இந்த நிகழ்வும் அதே இதில் தான் நாதரீகத்தினுடைய வளர்ச்சியினாலும் காலம் மாறுபட்டுல பல்வேறு மாற்றங்கள் இருக்கு. இப்போ இருக்கிற மாற்றங்கள் வளர்ச்சியை நோக்கி போகுதா? மனிதர்களாக இருக்கிறாங்களா? உங்களுடைய பார்வையில் எப்படி சாமி? நிறைய மந்திரிகள் நிறைந்த நாடா இருக்கு, அதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சத்சங்கங்கள் நடந்து எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கு. பிடிச்ச பதில் சொல்லலாம். இப்போ இந்த திராவிட மாடல் அரசுல பிராமணர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க, அது எப்படி? அரசியல் பேச விரும்பல இந்த இதில். வேற என்ன விதமான புராண கருத்துக்கள் அந்த மாதிரி எதுவும் இங்கே பரிமாறப்படுமா? இல்லை பூஜை மட்டும்தான்? இல்லை புராண கருத்துக்கள் எல்லோரும், எல்லா ஜாதி எல்லா மதத்தினரும் இதில் கலந்து கொண்டு நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்குவோம்னு அகஸ்தியர் பாடல். இந்த நாம கீர்த்தனம்ங்கிறது பக்தி சங்கீதம். சுவாமி பகவானை பற்றி பாடக்கூடிய ராமரோ, கிருஷ்ணரோ, முருகரோ, அம்பாளோ எல்லா தெய்வத்தை பற்றியும் இந்த பஜனையில் இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம்ங்கக்கூடிய இந்த பஜனையில் நடைபெறுகிறது. இது எல்லாம் உலகமெல்லாம் பறந்து வீடெல்லாம் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு வீடும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு பக்தர்களும் நல்லா இருக்கணுங்கிற உயர்ந்த நல்ல எண்ணத்தோடு, ஒரே எண்ணத்தோடு நடத்தக்கூடிய விழாவாகும். சென்னை அண்ணாபுரத்தில் மாணவி நான் அரசியல் பேச விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மேலூர் போய் டங்ஷன் கொண்டு வராங்க, மக்கள் பயங்கரம் போராடிட்டு. இல்லை இயற்கை வளங்கள் சொல்லப்படுதில்ல, இல்லை அது ஒன்லி இது இந்த மேலாக்காக உள்ள ப்ரெஸ் மீட் இது. அதனால் வன்முறை இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. அம்பாள்கிட்ட அதுதான் வைக்கிறோம். எங்கேயுமே வன்முறைக்கூடாது, எதுலேயும் வன்முறைக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. அவ்வளோதான். இந்த லோகத்தில் வாழ்றது ஆத்ம திருப்தி அவங்களுக்கு இருக்கா சாமி? கட்டாயமாக ஆத்ம திருப்தி இல்லைன்னா இருக்க முடியாது ஒரு மனுஷன். ஆனால் அந்த ஆத்ம திருப்திங்கிறது ஏதாவது ஒரு லெவலில் ஒரு மனுஷனுக்கு ஏற்படும். அந்த திருப்தி ஏற்படலைன்னா அவனுக்கு நிம்மதி இருக்காது. எதுலேயுமே ஆத்ம திருப்தி இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துலேயே. அந்த ஆத்ம திருப்திங்கிறது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மனுஷனுக்கு ஏற்படும். அந்த திருப்தி இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? அதனால் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும் மனிதன்? நிறைவான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்? சுய ஒழுக்கம். என்ன சுய ஒழுக்கமாக இருந்தாலே நிறைவான வாழ்க்கை இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுருக்கோம். இங்கே நம்ம ஆசிரமத்து சார்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 300 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம். ஜாதி மத வேறுபாடு கிடையாது, எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்கோம். என்ன நாங்கள் வியாழக்கிழமை மட்டும்தான் சாப்பிட்றோம் சாமிஜின்னு சொல்லிச்சு. நான் அப்போ அது பக்கத்தில் இருந்து அழுதேன். எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த சாப்பாடை வச்சுருந்தா மத்தியானமும் ராத்திரியும் சாப்பிட்றோம். அது பொண்ணு ஆத்ம திருப்தி, அதான் அந்த பொண்ணுக்கு ஆத்ம திருப்தி. சாப்பாடு கிடையாது. காசி கயாலாம் இப்போது ஆனால் அவ்வளவு சுத்தமாக இப்போது இருக்குது. முந்தி இருந்ததை விட இப்போ நல்ல பக்தர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து
காசி யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக பண்ணி கொடுத்துருக்கு. அயோத்தியா அது மாதிரி எல்லோரும் போய் தரிசனம் பண்ணக்கூடியதாக. இந்த இவர் சொன்ன மாதிரி அன்னதான நிகழ்வே என்னென்னா, இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து அழுத ஒன்று தான் நமக்கு நம்மளுடைய அன்னதானத்தினுடைய வேல்யூ. நம்ம பண்ணுறது நம்ம ஏதோ கொடுக்குறோங்கிறோம், அதை வச்சு ராத்திரி வரைக்கும் சாப்பிட்ற குடும்பங்கள் இருக்குதுன்னு நினைக்கும் போது வியாழக்கிழமை என்றைக்கு வரணும்னு காத்துட்ருக்கோம், அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோங்க. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ வச்ச நிகழ்ச்சி அது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 7 நாள் இல்லை 365 நாளும் பண்ணணுங்கிற கூடிய அது பண்ணுறாரு. இல்லை இல்லை, நான் இங்கே இந்த பீடத்தை பொறுத்து இந்த பாலு அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது வந்து ரொம்ப பெருமைக்குரியது, அது வந்து பாராட்டுக்குரியது. அது மாதிரி ஏன்னா அதுக்கு எல்லோருடைய ஆதரவும் இருந்தால் அதை தாராளமாக செய்யலாம். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி நாளன்று சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசன விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த நாளன்று நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்டவைகளால் பூஜைகள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்படும். அதன்படி பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் சிவன் சன்னதிக்குள் அமைந்துள்ள நடராஜருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. சிவனுக்கும் உற்சவமூர்த்தியான நடராஜருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த கோவிலில் மேற்கு திசை நோக்கி சிவலிங்கம் அமைந்திருப்பது சிவனும் பார்வதியும் சிவலிங்கத்தை தரிசிப்பது போன்ற அமைப்பு உள்ளதால் மிகுந்த சிறப்பு வாய்ந்த தலமாக பக்தர்கள் கருதுகின்றனர். இந்த கோவிலில் இன்று அதிகாலையில் காலையில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய நாமம் முழங்கவும், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர்.
திருவாசகத்திற்கு முருகா, உருவாசனத்திற்கு முருகான்னு சொல்லுவாங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நீங்க காலையில இதை சொல்லி பாருங்களேன், மிக அற்புதமான ஒரு எனர்ஜிஸ்டிக்கலான ஒரு மைண்ட் தாட் கிடைக்கும். காலையில எந்திரிச்சு விளக்கேற்றி சொன்னார் இல்லையா திருவாளர் சுரேஷ் சிவம் அவர்கள், எம்ஏ தமிழ் இலக்கியம் இலக்கணம், எம்ஏ இசை, அதிலே PhD முடிச்சவர். தமிழ் இசையில முனைவர் பட்டம் பெற்றவர், அரசு இசைக்கல்லூரியுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர், மிகவும் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை நண்பர். இப்ப எல்லாரும் கைலாய அந்த பாடல்களிலே ஒவ்வொரு பாடல்களாக பாட அதற்கு ஒரு தீபாராதனை, அதுக்கப்புறம் பரணி பாட தீபாராதனை அமைதியாக இருந்தால்தான் பாடல் கேட்கும். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை முதல் பாடல். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை பாட கேட்டையும் வாழ்த்தட இயேசும் இடம் வந்து நீரழுந்தன் அத்தனாடங்கள் இதையும் தோழி பரிசெலோயும் பாய் எம்பாய். ஓம் கரவாரமே நமஹ, சுச்சவேசாய நமஹ, சுந்தரநாதாய நமஹ, வடக்கிரியம் விஹாசாக்கியபட்டே நமஹ, வியாக்கரவாத சுப்ரமணிய நமஹ, சகலாவர சம்சிதா தேவாய நமஹ, வரச்சந்திர ருத்ரஜானந்திர தேவதாய திகாவிட்டு வரப்பிரதேஸ்வர ஆதாஷ்டிநாத ஆத்மலிங்க கல்யாண சுந்தர பரசிவாய ரோகிவர சமாயுக்தம் நாகவல்லி கலியுகம் கற்பூர்ண சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிநிதி. சார் ஓகே. காரைக்கால் அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் திருவாதிரை ஆருத்ரா உற்சவம் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. 10 நாட்களும் தினமும் திருவம்பாவையின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெறுவதோடு பிரகார உலாவும் நடைபெற்றது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சிவனம்பாள் பொன்னூஞ்சல் உற்சவம் இரவு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தினை முன்னிட்டு சிவன், அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தினை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
விழாவில் தருமபுரம் ஆதீனம் கட்டளை விசாரணை, ஸ்ரீமத் சட்டைநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஒப்பிலாமணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் தினமும் திருவம்பாவையின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெற்றது. நேற்றிரவு ஸ்ரீ நடராஜர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாற்று அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆருத்ரா உற்சவத்தினை முன்னிட்டு சிவன், அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் வெள்ளை சாற்று அலங்காரத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் துவங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்று பூமாலை சூடி பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்ற காலமான இந்த மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் நடைபெறும். இந்த 8 நாட்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு உற்சவம் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் 6ஆம் திருநாளான இன்று திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற எண்ணெய் காப்பு உற்சவத்தின் பொழுது ஒரு நாட்டின் மகாராணிக்கு எவ்வித உபச்சாரங்கள் நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெறும். அதாவது காலையில் எழுந்து பல் துலக்குவது முதல் வெற்றிலை பாக்கு போட்டு வாய் சுத்தம் செய்வது, தலைக்கு எண்ணெய் சாற்றுவது உள்ளிட்ட அனைத்தையும் பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு செய்விப்பார். பின்பு நீராட்டு நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவை நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருளுவதை காண ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு வருகை தந்தனர். புதுச்சேரி வைத்துக்குப்பத்தில் உள்ள அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் அருட்சித்தர் நாராயண சுவாமிகளின் 120வது ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் காலை கணபதி பூஜை, அனுக்கே, கலச பூஜை, ருத்ர ஜபம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மாலை ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வெள்ளை சாற்றுப்படி அலங்காரத்தில் திருவிதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் 60ஆம் ஆண்டு மணி விழாவினை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீன தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் 60 பானைகளில் பொங்கல் வைத்து 60 இலைகளில் படையலிடப்பட்டது. இதில் தருமபுரம் ஆதீன கர்த்தர் கலந்து கொண்டு மகா தீபாராதனை காட்டி வழிபாடு மேற்கொண்டார். தொடர்ந்தவர் பசு, யானை, குதிரை மற்றும் ஆட்டுக்கு முறையே கோ பூஜை, கஜ பூஜை, அஸ்வ பூஜை மற்றும் அஜ பூஜை ஆகிய பூஜைகளை செய்தார். தொடர்ந்தவர் பள்ளி மாணவர்கள் 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு கருவினை வழங்கி அருளாசி கூறினார். இந்த நிகழ்வில் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள், தருமபுரம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு அருள்மிகு அபித குச்சலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை ஆருத்ரா அபிஷேக பெருவிழாவில் 40 கிலோ திருநீர், 40 லிட்டர் பால் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம், அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை சிறப்பு காட்சி. சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டம் துவங்கியது. நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் பவனி. பக்தர்கள் வடம் பிடித்து தேரெடுத்து வருகின்றனர். உலக பிரசி பெற்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில்
ஆணி திருமஞ்சன திருவிழா உற்சவமும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று மதியம் ஆருத்ரா தரிசன விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி நேற்று தேரோட்டம் துவங்கியது. தேரோட்டத்தினை முன்னிட்டு நேற்று காலையில் மூலவரான நடராஜர் சித்திர சபையிலிருந்து பல்வேறு அலங்காரத்துடன் தேருக்கு கொண்டு வரப்பட்டார். நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகளும் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டு 4 மாட வீதிகளையும் வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். பெண்கள் தேருக்கு முன்னால் சாலையில் கோலமிட்டபடி சென்றனர். சிவாச்சாரியார்கள் சிவவாத்திய கருவிகளை இசைத்தபடியும் சிவநடனம் ஆடியபடியும் தேருக்கு முன்பாக வலம் வந்தனர். சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் கோலாட்டமாடியும் சிலம்பம் சுற்றியும் பாடியும் வந்தனர். சிறுமிகள் பலர் தேருக்கு முன்பாக தேரோடும் வீதிகளில் பரதநாட்டியம் ஆடினர். சிவபக்தர்கள் தேவாரம், திருவாசகம் பாடியபடி நடந்து வந்தனர். சிவகோஷங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து வருகின்றனர். 4 மாட வீதிகளையும் வலம் வந்த பிறகு இரவு தேர் நிலைக்கு வந்தவுடன் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெறும். இன்று காலை பல்வேறு பூஜைகள், லட்சார்ச்சனை உள்ளிட்டவை நடந்த பிறகு மதியம் ஆருத்ரா தரிசன விழா நடைபெறவுள்ளது. மதியம் 2 மணி அளவில் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக நடனமாடியபடியே ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் செய்து வருகின்றனர். வருகிற 15ஆம் தேதி சிதம்பரம் கனக சபையில் நகரில் உள்ள ஞானப்பிரகாச குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளது. இதில் நடராஜரின் உற்சவரான சந்திரசேகர சுவாமிகள் தெப்பல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர்.